வணக்கம் உறவுகளே. மறக்க முடியுமா? செப்டம்பர் 2025 தமிழக அரசின் உயரிய விருதான நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை தொடர்ந்து இரண்டாவதாக நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சி தமிழகத்தின் 30 சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து வழங்கிய பெருமை மிகு விருதான நியூஸ் 7 ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது மாண்புமிகு பள்ளிக்கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களால் வழங்கப்பட்ட ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதின் நிகழ்ச்சி தொகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். We are very, very proud in terms of being part of this wonderful occasion. முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் நியூஸ் 7 தமிழின் ஆற்றல் மிகு ஆசிரியர் விருதுகள் 2025. காஞ்சிபுரம் மாவட்டம் ஐயம்பேட்டை மேல்நிலை பள்ளியில் உள்ள ஒரு தமிழ் ஆசிரியர் மாணவர்களுக்கு புத்தகங்களை மட்டும் கற்றுக் கொடுப்பதல்ல, அவர்களையே புத்தகங்கள் எழுதும் ஆசிரியர்களாக உருவாக்கி வருகிறார். தமிழின் மீது பேரார்வம் கொண்ட அவர் அந்த ஆர்வத்தை மாணவர்களிடமும் விதைக்கிறார். பாடங்கள் மட்டுமல்ல, வில்லுப்பாட்டு, நடனம், நாடகம், ஓவியம் எல்லாம் சேர்த்து கல்வியை சுவையாக மாற்றுகிறார். காலியாக இருந்த ஒரு வகுப்பறையை நூலகமாக மாற்றினார். அந்த நூலகத்திற்கு பெயர் மூளை பட்டறை. இங்கே புத்தக வாசிப்பு அல்ல, புத்தக சாறு, புக் ஜூஸ் என்ற பெயரில் மாணவர்களே தங்கள் வாசிப்பை பகிர்கிறார்கள். நானும் என்னுடைய பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் இருந்தார்கள். அவருடைய தூண்டுதலின் பேரில் நாங்கள் இருவரும் ஈடுபட்டதான் இந்த நூலகத்தை தொடங்கினோம். 6000-7000க்கும் அதிகமான புத்தகங்களை நாங்களே எங்களுடைய சொந்த செலவிலை வாங்கி பள்ளியில் இருந்த பழைய புத்தகங்களை எல்லாம் தூசி தட்டி சீர்படுத்தி கையிலிட்டு அனைத்தையும் அழகாக அனுப்பி வைத்து மூளையை பட்டக்கூடிய இடமாக பட்டறையாக மூளை பட்டறை என்ற பெயரை நான் அமைத்தேன். என்னுடைய மாணவர்களை அடிக்கடி அந்த நூலகத்தை எடுத்து பயன்படுத்த செய்கிறேன். மாணவர்களை ஆசிரியர்களாக உருவாக்கும் முயற்சியின் விளைவு 12 மாணவர்கள் தங்கள் சொந்த புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். மாணவர்களின் மனதில் புத்தகம் எழுத வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்த இவரும் 2 சிறந்த புத்தகங்களை எழுதியிருக்கிறார். கொரோனா காலத்திலும் ஆன்லைன் வழியாக கல்வியை தொடர்ந்தது மற்றும் கல்வி, இலக்கியம், கலை இவை அனைத்திற்கும் கிடைத்த பாராட்டுகள் என்பது 150க்கும் மேற்பட்ட விருதுகள். அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகரானவர்கள் என்பதை நிரூபித்தவரான திருமிகு மூளைப்பட்டறை இளவரசி அவர்களுக்கு மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ். விருதையும் தாண்டி உங்களுடைய கைத்தட்டல்கள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. மாணவர்களை ஒழுக்கத்தோடு வளர்க்கும் இந்த ஆசிரியர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் உங்களுடைய மரியாதையை செலுத்தலாம். மொழித்திறன் மேம்பாட்டிற்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்கப்படுகிறது. G2 மூலம் பைக்கும் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் தேர்வு குழுவினருக்கும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இந்த விருது எனக்கு மட்டும் கிடைத்ததல்ல, என்னை இவ்வளவு ஆற்றல் மிகு ஆசிரியராக உருவாக்கிய என்னுடைய தோழர்கள், என்னுடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், பாசத்திற்குரிய உறவினர்கள் அனைவருக்கும் இந்த விருதை நான் சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் இதற்கு முக்கியமானவர்கள். ஏனென்றால் என் சிந்தனையை தூண்டும் வகையில் அவர்கள் எழுப்பிய வினாக்கள் தான் என்னை நிறைய ரெஃபர் செய்ய வைத்தது. அவர்கள் மூலமாகத்தான் நான் நிறைய புத்தகங்களை வாசித்தேன். அதற்கான திரளாகத்தான் என்னுடைய நூலகம் அமைந்தது. அவ்வகையில்
அந்த குழந்தைகளுக்கும் என்னுடைய விருதை சமர்ப்பிக்கிறேன். நம்ம நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து அண்ட் விருது பெற்றிருக்கீங்க, அதுக்கான சந்தோஷம், அதுக்கான வார்த்தைகள்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தை சும்மா மேடைக்கு வரும்போது 4 வகையான ஸ்வீட்ஸ் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ, அதே மாதிரி ஒரு விருது சொல்லிட்டு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. மொழிக்கான இந்த விருது வாங்குவதில் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். பொய்ய வீச்ச தொன் மக்கள் உலகினை கையினால் ஒரு காலம் இறந்திட பைய நாவை அசைத்த பழந்தமிழ் ஐயை தாடலை கொண்டு படைப்போம் என்று தமிழனையை முதலில் வணங்குகிறேன். என்னை இந்த விருதுக்கு பரிந்துரை செய்த என்னுடைய பேராசார் ப்ரொஃபசர் முத்துமாணிக்கம் சார் அவர்களுக்கும், இந்த விருதாளர் தேர்வு குழுவினருக்கும், நியூஸ் 7 நிறுவனத்திற்கும், ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், இந்த விழாவின் ஒருங்கிணைப்பாளருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப இங்கே கல்விப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் அத்துணை அன்பான ஆசிரியர் பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கின்றேன். என்னுடைய ஊர் காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம், நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த அந்த கிராமம். அங்கே என்ன பிரச்சனை என்றால், பெண் குழந்தைகள் குழந்தை திருமணத்தாகவும், ஆண் குழந்தைகள் குழந்தை தொழிலாளர்களாகவும் அவதிப்படுகிறார்கள். இதற்கான மாற்று வழி என்ன, இவர்களை மாற்றுவது எப்படி என்று யோசித்துக் பொழுதுதான் கல்வி எனும் ஆயுதம்தான் அதை மாற்றுவதற்கான மருந்து என்பதை கண்டறிந்தேன். இதற்கான பணி ஆசிரியர் பணி என்பதை என் தந்தை கூறினார். அவரும் ஒரு ஆசிரியர், ஆகவே தான் நான் இந்த பணியில் ஈடுபட்டேன். அவர்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள் தெரியவில்லை என்பதால் தான் அவர்கள் பள்ளியில் சேராமல் குழந்தை தொழிலாளர்களாகவும் சிறிய குழந்தை திருமணம் செய்து கொண்டு வருத்தப்படும் நிலையிலும் இருந்தது. இதை மாற்றுவதற்கான வழி அவர்களை பள்ளியில் கொண்டு வந்து சேர்ப்பது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் நலத்திட்டங்களை எல்லாம் கூற வேண்டும். எடுத்து கூறி விழிப்புணர்வை கொடுத்து பள்ளியில் சேர்த்தேன். அது மட்டும் போதுமா என்றால், பாட புத்தகத்தை தாண்டி ஒரு தேடல் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டது. அதற்கான ஒரு முன் செயல்பாடாகத்தான் பள்ளியில் ஒரு நூலகத்தை அமைத்தேன். நூலகம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த குழந்தைகளை படிக்க செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய பாடாக இருந்தது. அந்த குழந்தைகளை படிக்க செய்து நிறைய பரிசுகள் வழங்கினேன். படித்தார்கள். 4 முதல்வர் திட்டத்தில் சேர்ந்து இதுவரை நிறைய குழந்தைகளை பெரிய கல்லூரிகளை இடம்பெற செய்திருக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கிறார்கள் நிறைய குழந்தைகள். படித்து முடித்த குழந்தைகளுக்கு அரசு பணியில் சேர்வதற்கான ரெஃபரன்ஸ் புக் தேவைப்பட்டது. ஏழை குழந்தைகளால் அதை பெற இயலவில்லை. அதற்கும் நான் ஏற்பாடு செய்தேன். போட்டித் தேர்வுகளுக்கான நிறைய புத்தகங்களை வாங்கி அடுக்கி வைத்தேன். அதனால் 17 குழந்தைகள் என்று என்னிடம் படித்த 17 அரசு பள்ளி நெசவாளர் சமுதாயத்தை சேர்ந்த குழந்தைகள் அரசு பணியில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை இங்கே பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ so much ma'am. மூளையை கிடந்த மூளைப்பட்டறையை இத்தனை பெரிய மேடையில் அழகாக அறிமுகம் செய்து வைத்த நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் நன்றியையும் உரைத்தாக்கி வருகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.